அது வந்து இந்த ஆச்சாரியை பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் யாருங்கிறத நான் சொல்லி ஆகணும். நான் வந்து என்னை சான்ஸ்கிரிட் காலேஜுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க படிக்கிறதுக்கு, வரல. ஆனால் கடைசியில் ஆச்சாரி தான் எனக்கு சான்ஸ்கிரிட் வந்தார். ஏன்னா அவர் பேசுற சான்ஸ்கிரிட்டு எந்த வித்வானும் எந்த வியாசனும் பேசல. அது அவர் தனி மொழி. அவர் சான்ஸ்கிரிட் நினைச்சுட்டார். அதை ஒன்றும் அவர் மாற்ற முடியாது. அதை எனக்கு கத்து வேற கொடுப்பாரு. அது என்ன 2வது லைன் சொன்னீங்களே அப்படின்னு கத்து கொடுப்பாரு. நானும் அந்த எப்படி உச்சரிக்கணுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுன்னு இப்ப கரெக்டா இருக்கா அப்படின்னா ரொம்ப பிரமாதம், உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு வாழ்த்திட்டு வேற போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதும் கஷ்டம். இந்த உலகத்துல நான் சுவாத்திமுத்தியம்னு படம் பண்ணும்போது எனக்கு ஆச்சாரி தான் ஞாபகம் வரும். அது உலகம் அவங்க கால் தரையில படுதான்னு ஒரு டவுட் வரும். அப்படியே மிதந்துட்டு இருக்காங்க, நம்மளாம் ஜஸ்ட் பாசிங் பைங்கிற மாதிரி இருக்கும். அதான் 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 ஆச்சாரி. அடுத்த படம் துக்ளக்குன்னு ஒண்ணு நடிக்கிறார். ஷோ புரண்டு படுத்திருப்பார். அது மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஒருவேளை எனக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் மோகனுக்கு இருந்திருக்கும்னா, அவருக்கு கடவுள் பக்தி போக அது ஆச்சாரியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி டான்ஜென்ஷியலா போய் தகுலைஃப துக்குளுக்குன்னு யாராவது சொல்லுவோமா? இந்த மாதிரி ஒரு வித்வான நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? சோ அந்த மாதிரி அதே மாதிரி இவர் சொன்னார் நம்ம ஜெயராம், இங்க மோகனம் மட்டும் பேச முடியாது. ஏன்னா இது எல்லாமே ஒரே கூட்டம். அது அந்த முன்ன பின்ன சீனை பத்தி சொல்லி முன்னாடி பின்னாடின்னு அதுல நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணேன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தி நாங்க என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு எவ்வளவு சர்ப்ரைஸ் இருந்ததோ அவ்வளவு சர்ப்ரைஸ் எங்களுக்கே இருந்தது. ஏன்னா அடுத்த டயலாக் இவர் என்ன சொல்லுவாருனோ நான் என்ன சொல்லுவாருனோ யாருக்குமே தெரியாது. இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு திடீர்னு பின்ன அந்த கார்ல சீட் இப்படி திருப்பி வச்சிருந்தாங்க. அதுல அவர் நீங்க பின்னாடி எது பின்னாடின்னு ஆரம்பிச்சான். நானும் அவரும் பார்த்துட்டோம் ஒருத்தர் அப்படின்னு கண்ணு பளபளத்தது. சரி அவ்வளவுதான், முன்னாடி பின்னாடி அது இன்னி வரல பேசிருக்காங்க. என்ன கூட இப்ப வந்து பின்னாடி ஏறிக்குங்க, உடனே முன்னாடி யாருன்னு கேட்பீங்க அப்படின்னு வண்டியில ஏத்துறதா இருந்தா கூட அந்த டைலாக் வரும். அந்த